பழைய பட்டு புடவை கொடுத்தா புது பட்டு புடவை கொடுக்குறாங்களா? பணம் கொடுத்தாங்க பார்த்துருக்கோம். பழைய பட்டுக்கு புது பட்டா கோஆப்டெக்ஸ் மருதம் பிரான்ச் வஉசி பார்க் தான் வந்திருக்கோம். இங்க மெகா பட்டு திருவிழா நடக்குது. பழைய பட்டு புடவைக்கு புது பட்டு புடவை அப்படிங்கிற ஆஃபரும் போயிட்டு இருக்குது. புது பட்டு புடவைக்கு 30% டிஸ்கவுண்டும் போயிட்டு இருக்குது. இந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பட்டு புடவை எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டேங்க. ஆல்ரெடி நிறைய புடவை நான் வித்துட்டேன். இந்த பட்டு புடவைலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கலான்னு பார்த்தேன். இருந்தாலும் சென்டிமெண்டா இருக்கட்டும்னு. ஆனா இதை கொடுத்துட்டு பட்டு தானே வாங்க போறேன். அதனால எல்லா பட்டு புடவையும் எடுத்துட்டு வந்தேன். அது நல்லா தரோவா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வெள்ளி எவ்வளவு இருக்குது, தங்கம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. தங்க இருக்க சான்ஸே இல்ல, காப்பர் தான் இருக்குது. ஒரு 5 புடவையை கழிச்சாச்சுமா, இதுக்கெல்லாம் தான் காசு அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்லங்கண்ணா, எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டேன். 40,000க்கு மேல இருக்குமா. நான் புது பட்டு புடவை வாங்க போறேன். அதுவும் ஹேண்ட்லூம் சில்க் மார்க் முத்திரையோட இருக்கக்கூடிய புடவை முதல் தடவை. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னாங்க. இதுல தங்கம் எவ்வளவு இருக்கு, வெள்ளி எவ்வளவு இருக்குன்னு ஜரிக்கான அத்தாரிட்டி கார்டுமா இது அப்படின்னு சொன்னாங்க. இது சில்க் மார்க் முத்திரையோட எல்லா புடவைகளும் இதே மாதிரி தான் வந்திருக்குது. உங்களுக்கு பியூரான பட்டு புடவை பார்க்கணும் அப்படின்னா கோஆப்டெக்ஸ் வந்துருங்க. அதுவும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு ஸ்பெஷல். இந்த புடவை யாரு நெஞ்சாங்க, இது நெய்யறதுக்கு எவ்வளவு நாள் டைம் ஆச்சு, அவங்களோட ஏஜ், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா இதுல வந்துருது. இந்த மாதிரி ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. நார்மலா சில்க் சாரீஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் அது இருக்குது. ஃபுல் சரியில ஜக்கட் சாரீஸ் பாக்குறீங்க அப்படின்னாலும் இருக்குது. போச்சம்பள்ளி சாரியில என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸா இங்க வச்சிருக்காங்க. நான் எல்லாமே செக் பண்ணேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் 1-2 எடுக்கலாமே, நம்ம வச்சிருக்கோம் 40,000க்கு மேல, எல்லாமே எடுத்துடலாம் சொல்லிட்டு தான் என்னோட பர்ச்சேசிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பழசுக்கு புதுசும் கொடுத்துருக்காங்க, 30% தள்ளுபடியும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, இங்க நிறைய இருக்குது. ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன். வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுல நிறைய கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஜஸ்ட் சாம்பிளா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பட்டு புடவை எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஏன்னா இதுல புட்டாஸ் எல்லாம் அவ்வளோ டீட்டெயிலா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அது உங்களுக்கு வெள்ளி ஜரியில வந்திருக்குது. இந்த புடவையை நம்ம வாங்கலாம்னு எடுத்துட்டோம். ஒவ்வொரு கலெக்ஷன்ஸையும் பார்த்தேன். பொண்ணுங்க புடவை எடுக்கணும்னா சொல்லவா வேணும். நார்மல் சாரீஸ் வந்தாலே புடவையை பொழந்து கட்டிடுவோம். ஆனா இந்த மாதிரி சில்க் மார்க் முத்திரையோட இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ், கொஞ்சம் காஸ்ட்லியான கலெக்ஷன்ஸ்லாம் வாங்க போறோம்னா சும்மா விட்டுருவோமா என்ன? கடையோட ஸ்டாஃபை ஒரு வழி ஆகிட்டேன். நான் எல்லா கலெக்ஷன்ஸையும் காமிச்சேன். மூஞ்சி சுளிக்காம எல்லா கலெக்ஷன்ஸையும் காமிச்சாங்க. எனக்கு கலர் அண்ட் கலெக்ஷன்ஸ், அதில் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட், சில்க் மார்க் முத்திரையோட இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால தான் உங்களுக்கு இதை அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பழைய காஞ்சிபுரம் பட்டுக்கு புது பட்டு அப்படிங்கிற கான்செப்டே புதுசாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரீலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜனவரி 31 வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் போகுது. 30% டிஸ்கவுண்ட்டும் கொடுத்து பழைய பட்டுக்கு புது பட்டும் கொடுக்குறாங்க. இங்கே இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நீங்கள் காட்டன் சாரீஸ் பியூராக பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது. பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி ஐட்டம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவும் உங்களுக்கு பியூராகவே கிடைக்கும். இங்கே மென்ஸ்க்கான கலெக்ஷன்ஸும் இருக்குங்க. 2 நிமிஷம் வீடியோவில் என்னால் எவ்வளோ டீட்டெயில் கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. பட்டை கொடுத்துட்டு புது பட்டை வாங்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட்டை கொடுத்து பணமாக்குறத விட மெமரிபிள் ஆக்குங்க. ஏன்னா பட்டு பாரம்பரியமாக வர்றது. பணம் நம்ம எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். பெரியவங்க வாங்கி கொடுத்த பட்டை கொடுத்துட்டு இந்த பட்டை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட நான் கிளம்புறேன்.